திரும்ப 3 வந்தது இல்லையா, அது லைவில் போயிட்டு இருந்தது. பேசினார்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு 1.5 மணி நேரமாக விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க திவ்யா கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பிரஜனால பதில் சொல்ல முடியல. பிரஜன் அதை மடை மாற்றி விட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வியானா அப்படிங்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி பிரஜன் உள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் சொன்னார். அதை திவ்யா வெளில போய் பார்க்கட்டும். அதாவது வினோத் பணம் எடுத்ததுக்கு காரணம் அரோரா இல்லையா, திவ்யாவா. இதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா அரோரா கிட்ட சொல்கிறாரு. என்னடா இது புது குழப்பமாக இருக்குது. சமையல் கட்டில் ஒரு விஷயம் நடந்தது பார்த்தியா? ஐயோ பிரஜன் எங்களுக்கு காட்டவே இல்லை, உங்களுக்கு காட்டிருக்காங்களோ? அங்கே திவ்யா சொன்னாங்களாம், நான் பணம் எடுக்க போகிறேன் அப்படின்ன உடனே அவர் பணம் எடுத்துட்டாராம். அங்கே நின்றுக்கிட்டு அரோரா நான் பணம் எடுக்க போகிறேங்கிறத பிரஜன் பார்க்கல போல இருக்கு. சரி, அது இவர் ப்ரோக்ராம் பார்க்குற லட்சணத்தை நான் சொல்கிறேன். அடுத்தது இவருடைய மனைவி சாண்ட்ரா அவர்கள் ஏன் கோவப்பட்டாங்க திவ்யா மேலே, இதுதான் ஒரே கேள்வி. கரெக்டாக இதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும். ஏன் கோவப்பட்டாங்க அப்படின்னா, வியானா என்ன சொன்னாங்கன்னா, மைக்கெல்லாம் கழட்டிட்டு என்கிட்ட பிக் பாஸ் அந்த ஸ்க்ரீனிங் ரூமில் போய் சொன்னாங்க, உங்களையும் அவரையும் என் ஆத்துக்காரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பொசசிவ்னஸாக இருக்குது. அதுலேயும் உங்களை வாழ்க்கையில் தொடர்றதையும் அவரை கட் பண்ணி விடுறதையும் அவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்களால அதை தாங்கிக்க முடியல. இதை தான் சொன்னாங்க. அதை பிக் பாஸ் அப்போவே கேட்டு சொல்ல சொன்னார். ரம்யா கேப்டனாக இருந்தாங்க. சரி, இதை சொன்னால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, வியானா எபிசோடே பார்க்கல, வியானா உங்ககிட்ட கட்டுக்கதையாக சொல்லியிருக்கிறா. எது அந்த பொசசிவ் மேட்ச், அவள் தான் எபிசோடே பார்க்கலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எபிசோடு இல்லைடா, வியானா கிட்ட தாண்டா உங்கள் மனைவி சொன்னாங்களே, அதுக்கு ஏன்டா அவங்க எபிசோடு பார்க்கணும்? அடுத்தது வியானா எதுக்கு வெளியில் போனா? அவள் எஃப்ஜே எல்லாம் போட்டு அவள் மட்டுமா வெளில போனா? எஃப்ஜேவையும் வெளில அனுப்பி விட்டா. அவளுக்கு ரொம்ப கெட்ட பேர். அதுக்கப்புறம் உள்ளே அவர் நல்ல பேர் வாங்குவான்னு பார்த்தா இந்த வாரம் முழுவதும் அவள் ஒரு விஷயம் பண்ணால, என் பொண்டாட்டிய நடிகைன்னு சொல்லி ஊருக்கே அம்பலப்படுத்தி விட்டா. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அவளுக்கு இப்போ வெளியில் ரொம்ப கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கோம், அவளை போட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட? திவ்யா கிட்ட. அடப்பாவி பிரஜன் 3 நாளாக சென்சேஷன்ல வியானா தாண்டா. அதுக்கு பிறகு இந்த கதைக்கு வருவோம். ஓ மேலே எனக்கு கோவமே இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ 2 பேரும் பேச்சப் ஆகணும்னு தான் நினச்சோம். அப்படியே கட் பண்ணா பிரஜனுடைய பேட்டி. சாண்ட்ராயா ரொம்ப நல்லவங்க, அவங்களுடைய இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணுறது திவ்யாவுடைய பிஆர் கும்பல் அப்படின்னு நீங்கள் இன்டர்வியூவில் சொன்னீங்க பிரஜன். எத்தனை இடத்துல மாட்டுவேன் இதில். சரி, அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமா? அது சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது எபிசோடே பார்க்காத வியானா எப்படி சொல்ல முடியும்? ஐயோ மரமண்டையாக இருக்கீங்களே. வியானா கிட்ட தான் ஏன் நேரடியாக சொன்னாங்க, இது எப்படி? அது திவ்யா ஏன் அவங்க கன்வே பண்ணலன்னு எனக்கு தெரியல. அவங்களும் ஆமாம் அவள் சரியாக எபிசோட் பார்த்துருப்பான். சரி, அதை விடுங்க. வியானா அதோ உட்காந்துருக்குறா எதிரில், கூப்பிட்டு கேட்டுருவோமா? இல்லை நான் கேட்டால் நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன், அதனால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன். இல்லைண்ணே, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கண்ணே உங்கள் மனைவி. அதை விட எவிக்ட் ஆகி போகும்போது ஒரு ஹக் கொடுக்கலான்னு போனேன், அது அவங்க அதை ஏற்றுக்கல. சரி, அதுக்கப்புறம் அந்த மேடையில் நின்று பேசுகிறாங்க, உங்ககிட்ட அந்த விஷயத்தை என்னால் பேச முடியாதையே போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ அது எந்த விஷயம் என்ன? அது எனக்கு தெரியல, நான் நல்ல எபிசோடு பார்த்தேன், வியானா எபிசோடு பார்க்கல, வியானாவை மட்டும் நம்பிடாத. அல்டிமேட் பிரச்சனை. நீ உனக்கு செவகாண்டில் வியானா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க உங்கள் மனைவிங்கிறது. அதனால் வியானாவுக்கு பயங்கர கெட்ட பேரான். நீங்கள் பிஆர் கும்பல் வச்சு அதை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் தானா?